Watch full episodes on Jio Hotstar. வெஸ்டர்ன் புல்லட் பாப் இங்க வாங்க. இந்த தீவு யாரோடது? உங்களோடது அரசே. இது இது அப்புறம் இது இதெல்லாம் யாரோடது? உங்களோடது பாஸ். அப்படின்னா இந்த கார்னிவல் தீவு மட்டும் ஏன் என்னோடதா இல்ல? நீங்க எல்லாம் உதவாக்கறீங்க. எனக்கு இங்க இந்த கார்னிவல் தீவுல என்னுடைய ஆட்சியை உருவாக்கணும். நிலவழி கடத்தல், கடல் வழி கடத்தலுக்கு இந்த கார்னிவல் தீவு ரொம்ப சரியான இடம். இந்த ஒரு தீவு மட்டும்தான் நிலத்தோட இணைஞ்சிருக்கு. என்னுடைய எல்லா வேலைக்கும் சரியான இடம் இதுதான். இதுவரைக்கும் இந்த தீவை ஏன் என்னால வாங்க முடியல? இங்க பாருங்க அரசே, நாங்க தாத்தாவுக்கு பிளாங்க் செக்க கூட கொடுத்துட்டோம். அவரை எவ்வளவு அமௌண்ட் வேணாலும் ஃபில் பண்ணிக்க சொல்லிட்டோம். அவரு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அந்த இடம் அவரோட மனைவி மக்களோட அடையாளம்னு சொல்றாரு. அதனால எப்பவுமே அதை விற்கவே மாட்டான்னு சொல்றோம். இது சாதாரண மனுஷனுடைய கண்ணீர் இல்ல, என்னோட கண்ணீர் இது. இந்த அழுகைக்கு அவங்க பதில் சொல்லியே தீரணும். அந்த தாத்தாவுக்கு அவருடைய மனைவி மக்கள் மேல ரொம்ப பாசமா. அப்படின்னா அவரையும் அவருடைய மனைவி மக்கள் கிட்ட அனுப்புங்க. நண்பர்களே, உங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த வாட்டி கார்னிவல் தீவுல 25வது வருஷத்தை கோலாகலமா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, புர்ஃபுரி நகரத்து சார்பா இங்க நிகழ்ச்சிகளும் நடக்க போகுது. கஜா கஜா, என்னையா ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகுது. ஆனா நம்மளோட மோட்டு பத்துல இன்னும் காணமே. எங்க மோட்டு பத்லு, சீக்கிரமா வாங்கப்பா.
பத்லு ஸ்கூட்டரை பாத்துக்கடா. சூப்பர், பெட்ரோல் செலவு மிச்சம்டா. அட சாரிமா மன்னிச்சுக்கமா, தெரியாம பட்டுச்சு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கஜா கஜா, இப்ப என்னப்பா பண்றதோ? போட்டு பத்துல வேற கிட்ட வரவே இல்லையே. வந்துட்டோம்ல. அவ்வளவுதான், பத்லு இறங்கடா. நான் மோட்டு, இவன் பத்லு. நிகழ்ச்சிக்கு தாத்தாவை நாங்க மனசார வரவேற்கிறோம். கார்னிவெல்ல நாங்க கலந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சகோதர சகோதரிகளே, எல்லாருக்கும் நன்றி. எனக்கு இந்த 2 பேரையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பொம்மைகளை பார்த்தா உண்மையிலேயே மனுஷங்க மாதிரி இருக்கு. அட என்ன அதிசயம்! அந்த தேனி வந்து மூக்குல கடிச்சதும் அந்த பொம்மையோட மூக்கு செவந்து போயிருக்கு பாருங்க. அது அப்படியே தத்ரூபமா இருக்கு. இது அப்படியே மனுஷங்க மாதிரி தானே இருக்கு. பெருசு, இது பொம்மை இல்ல, உண்மைதான். இது ரொம்ப அருமை, அற்புதமா இருக்கு. அடேங்கப்பா, இங்க மனுஷங்களையே பொம்மை வேஷம் போட்டு நிக்க வச்சிருக்கீங்க. வெரி குட், வெரி குட். தேங்க்யூ தாத்தா. ஒருவேளை பொம்மை வேஷம் போட்டுக்கிட்டு வந்து நின்னா எங்களால நடிக்க முடியுமா நடிக்க முடியாதான்னு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அவ்வளவுதான். ரொம்ப அற்புதம், அற்புதமா இருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. கார்னிவல் தீவுல உங்களை சந்திச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூப்பர், பூசணிக்கா மண்டைய கலர் கலர் விக்கு வச்சு பின்றானே. இப்படி ஏதாவது வித்தியாசமா பண்ணாதானே மோட்டோ நல்லா நீடிக்க முடியும். என்ன ஒரு அற்புதமான இடம் இல்ல மோட்டோ? வாயை மூடிட்டு வாடா. சூப்பரா இருக்கு. ஏய், எல்லாரும் கவனிங்க. எல்லாரும் அவங்களுடைய டென்ட்ல இருந்து வெளியே வாங்க. ஏன்னா தாத்தா வந்துகிட்டு இருக்காரு. அடங்கொய்யால கேம்ப் ஃபயருக்கு ரெடி பண்ணிட்டு யாருமே நெருப்ப பத்த வைக்காம இருக்கீங்க. இருங்க, நான் பத்த வைக்கிறேன். ஐயா, பத்த வைக்கிறதுல கிங்கு. ఇప్పుడు చూడు. என்னப்பா திடீர்னு இந்த இடம் சூடாயிட்டு இருக்குதே? அத கடவுளே, எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? முன்னாடி சில்லுன்னு இருக்கு, ஆனா பின்னாடில இருந்து சூடு அதிகமாயிட்டே இருக்கு. இப்ப என்னாலே நல்லா உணர முடியுதுப்பா. பின்னாடி பக்கம் சூடு அதிகமாயிட்டே இருக்கு.
ஐயோ ஐயோ என்ன இது இந்த மோட்டுவும் பத்தலும் எல்லார் பின்னாடியும் நெருப்ப வச்சுட்டாங்க அத ஊதியும் பெருசு பண்ண முயற்சி பண்றாங்க அவங்கள பிடிக்க மோட்டோ கண்ட இடம் பத்திக்கிச்சுடா. பத்துல எஸ்கேப்டா. இப்ப நாம ஓடும் நேரம்டா. எல்லாரும் சேர்ந்து நம்மள விரட்டுறாங்கடா. இவங்களுக்கு இது ரொம்ப நல்லா தேவைதான் எனக்கு இதை பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாரும் மன்னிச்சிருங்க இங்க ஏதோ தெரியாம இப்படி நடந்துக்குச்சு தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. யாரது? எவ்வளவு பெரிய காரு? உங்கள் அனைவரையும் கார்னிவல் தீவுக்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். வெல்கம் டு கார்னிவல் ஐலாண்ட். நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஃப்ளோட்ஸ் காம்படிஷன் இப்போ ஆரம்பமாக போகுது. இதுல யாரோட ஃப்ளோட்ஸ் சிறப்பா இருக்கோ வருஷம் தர $25,000 இல்ல $50,000 பரிசா தர போறோம். நாளைக்கு உங்க எல்லாரையும் இந்த கார்னிவல் தீவை வான்வழியில சுத்தி காட்ட போறோம். பாத்தீங்களா அங்க நடுவுல தெரியுது பாருங்க, அதுதான் நம்மளுடைய கார்னிவல் தீவு. அப்புறம் அங்க கவனிச்சு பாருங்க, அதுதான் ஸ்கார்பியன் தீவு. அப்புறம் அது crocodile தீவு தெரியுதா? அப்புறம் அங்க பாருங்க, அதுதான் டைகர் தீவு. அப்புறம் இது லயன் தீவு. அப்புறம் இது அனகொண்டா தீவு. அப்புறம் இது டைனோசர் தீவு. பாக்குறதுக்கு அழகா இருக்கிற இந்த தீவுக்கு எதுக்கு பயங்கரமான பேரெல்லாம் வச்சிருக்கீங்க? கேட்கவும் பயமா இருக்கு. ஏன்னா அதோட முதலாளிகளும் பயங்கரமானவங்க தான். அதுவும் இல்லாம அவங்க தீவுக்குள்ள யாரும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க தப்பான காரியங்கள் செய்யறாங்க, அதுவும் கடத்தல் வேலைகளை. அதுவும் இல்லாம என்னோட தீவையும் விலைக்கு கேட்டு தொந்தரவு பண்ணி உயிரை எடுக்கிறாங்க. அவங்க பேர் என்ன? மக்ரார். இது பச்சில இருக்கு போல பாருங்க கசிடாராம் சார், ஒரு பறவைக்கு கொடுத்தீங்கன்னா உங்களை தேடி பல பறவைகள் வரும். அட எனக்கு இந்த மாதிரி பறவைக்கு சாப்பாடு கொடுக்கறதுல 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பயப்படாதீங்க, சாப்பிடும். பெரியவர் சொல்றாரு கேட்க வேண்டியதானப்பா. 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்ப, இப்ப மாட்டிக்கிட்டியே. டாடா பை பை see you. ஆஹா, குதிச்சுட்டானே. ஏண்டா பத்துலோ, பைலட் என்னடா பைலட் தெரியல, படமா பார்க்க போறான். எனக்கு தெரியாது, நீ போய் அந்த பைலட்டையே கேட்டுக்கோ. அது ஓட்டுறா ஏகப்பட்ட. தெரியல, இதுவா இதுவா ரைட்டு. பாத்து பிளைன நேரம் ஓட்டணையா, இப்பெல்லாம் ஓட்டக்கூடாதியா? என்னையா பண்றீங்க? பேர் ஏன்டா கத்துற? இருடா, இந்த நீயே ஓட்டு புடி. ஆண்டில ஏன் பாப்பு போடுங்க? இப்ப எப்படி அந்த வாட்டி ஓடும்?
மோட்டு பத்லு, நீங்க 2 பேரும் ரொம்ப தைரியசாலி தான்ப்பா. என்ன காப்பாத்தினதுக்கு உங்க 2 பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மெனி தேங்க்ஸ். ஆனா அந்த பைலட் எதுக்கு எகிரி குதிச்சு ஓடி போயிட்டான்? இதெல்லாம் அந்த மகராலோட வேலையா தான் இருக்கும். கார்னிவல் தீவை விற்க மாட்டேன்னு நான் மறுத்துட்டேன்ல, அதனால தான் இப்படி செஞ்சிருப்பான். என்ன கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டான் போல. இன்னைக்கு ஏதோ உங்க 2 பேரோட உதவியால தான் நான் உயிர் பொழைச்சேன். ஆனா நாளைக்கு அவன் என் உயிரை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான். அவனால உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. வாடா பத்ரு, அந்த மகரால மதராஸ்காரங்க என்ன பண்றாங்கன்றத அவனுக்கு காட்டுவோம். அந்த தாத்தா எப்படி தப்பிச்சான்? மோட்டுவும் பத்லுவும் அவங்கள காப்பாத்திட்டாங்க. அவங்க மட்டும் இல்லைன்னா அவங்க புஷ்ன்னு போயிருப்பாங்க. எஸ் மகரால், அவரை நாங்க டிஷ்யூம்னு சுட்டு தள்ளி இருப்போம். அந்த பைலட் கடைசி நேரத்துல காலவாரிட்டான். இவனை சாப்பாடு ஆக்கிடுங்க. ஓகே. சாப்பிட எதுனா வேணுமா பாஸ்? இட்லி, தோசை, வடை, மசால் தோசை, சோலாபூரி, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. எக் ஃப்ரைட் ரைஸ் இருக்கு, செஷன் ஃப்ரைட் ரைஸ் இருக்கு, கார்லிக் சிக்கன் இருக்கு, ஜிஞ்சர் சிக்கன் இருக்கு, கிரில் சிக்கன். நிறுத்து! இதுக்கு முன்னாடி ஹோட்டல்ல நீ சர்வரா வேலை செஞ்சியா? ஆமா மகரால், அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இது வரைக்கும் நான் அதை பத்தி யார்கிட்டயும் சொன்னதே இல்லையே. நீ சொன்ன விதத்தை வச்சே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நான் சொன்னது உனக்கு புரியவே இல்ல. அந்த பைலட்டை முதலைங்களுக்கு இரையாக்கிடு. நான் கொடுத்த வேலையை அவன் சரியா செய்யாம தோத்துட்டான். விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க மகரால். எனக்கு ஒரே வாய்ப்பு கொடுங்க. எனக்கு நிறுத்துங்க. இவன் கதைய அப்புறமா பாத்துக்கலாம். முதல்ல மோட்டு பத்துலு கதையை முடிக்க பாருங்க. போங்க. யார் கதையை யாரா முடிக்கிறது? வந்துட்டா. ஓ, அப்ப நீங்க தான் அந்த மோட்டு பத்துலுவா? முதல்ல இவங்க கதையை முடிங்க. நானும் தாண்டா. டேய் மகரால், நீ நினைச்ச மோட்டு பத்ரு உடனே வந்துட்ட பாத்தியா? வாடா 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 வாடா. வாங்கடா. பார்க்காம நிமிர்ந்தே நடந்து வரவங்க ஒரு நாள் நிரந்தரமா மேல போயிடுவாங்கடா. கீழே கீழே எதுக்காகடா பார்க்கணும்? கீழே பூமி இருக்கு, மேல வானம் இருக்கு. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது. என்னது? கீழே மிதக்குகிறது முதலே. ஏய் அம்மா அம்மா பத்துலோ வகையா மாட்டினா மாட்டா. ஐயா அம்மா பாங்க.
நான் மேல விழுந்தேன். உனக்கே இது நியாயமா இருக்கா? முதல்ல இங்க எங்க 2 பேரையும் சாப்பிட்டு இருந்தா மனசுக்குள்ளே சிரிச்சுட்டு சீக்கிரம் சொல்ற. நல்ல வேலையா நீங்களே என் இடத்தை தேடி வந்துட்டீங்க. ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க. நாங்க புரிஞ்சுக்க வேண்டிய தேவைகளடா. நீ புரிஞ்சுக்க, உனக்கு புரிய வைக்க தான் இங்க வந்திருக்கோம். இனிமே அந்த கார்னிவல் தீவு பக்கம் உன் காலடியை எடுத்து வச்ச அப்புறம் உன் தலையும் இருக்காது, காலம் இருக்காது. இத உனக்கு எச்சரிக்கை பண்ண வந்திருக்கோம். இது ஒன்னும் சாதாரண ஆளுடைய கண்ணீர் கிடையாது. இந்த மகராளுடைய கண்ணீர். இந்த கண்ணீருக்கு யாராவது ஒருத்தர் எப்பயாவது பதில் சொல்லியே ஆகணும். புல்லட், அவங்களுக்கு சாப்பாடு போடு. ஓகே பாஸ், என்ன சாப்பாடு வேணும் பாஸ்? இட்லி, தோசை, வடை, பூரி, பொங்கல், இல்லனா உங்களுக்கு நான்வெஜ்ல வேணும்னா இடியாப்பம், பாயா, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, பிரான் பிரியாணி, தலகரி, போட்டி. போதும், நிறுத்து. எதுவும் பேசாத. நான் அவங்களுக்கு சாப்பாடு போட சொல்லல. இவங்கள முதலைக்கு சாப்பாடா போட சொன்னேன். சரி சரி, 2 பேரும் தண்ணியில தானா இறங்கிடுங்க, இல்லைன்னா உங்களை தூக்கி போட்டுடுவேன். அப்புறம் நான் உங்களை டிஸ்கம் பண்ணிடுவேன். இறங்குங்க தண்ணியில. போட குண்டா. போங்க, உங்க பாஸ்கெட்டியா போங்க. கேட்டை இழுத்து சாத்துங்கடா. இவங்க யாரும் தப்பிச்சு போகவே கூடாது. இப்ப எப்படி கேட்ட திறப்பீங்க? சாவிதான் என் வயிற்றுக்குள்ள போயிடுச்சு. டாய் மகரால், இதுதான் உனக்கு கடைசி எச்சரிக்கை. ஞாபகம் வச்சுக்க. புல்லட், உடனே போய் அவங்க கதையை முடிச்சிட்டு வா. சாமதான தண்ட பேதம் எதை வேணா பயன்படுத்திக்கோ. சாமதான தண்ட பேதமா? இது என்ன புது ஆயுதமா இருக்கு மகரால்? நம்மகிட்ட அப்படி எதுவும் ஸ்டாக்லயே? ஒரு பேச்சுக்கு சொன்னா முட்டாள். நீ எந்த வழியை வேணா பயன்படுத்திக்கோ, ஆனா அவங்க கதையை முடிச்சாகணும். இல்ல, இது உங்களால முடியாத காரியம்னு எனக்கு தெரியும். டிராக்கோவை கூட்டிக்கிட்டு போங்க. டிராக்கோ எப்பவும் தோத்து போக மாட்டான். இதுதான் மோட்டு பத்துல நல்லா பாத்துக்க.
டிராக்கோ உடனே போய் 2 பேரையும் சாப்பிட்டு சூப்பர் மீல்ஸ் ஹாப்பி டின்னர் இல்ல பிரேக்ஃபாஸ்ட் ஏதோ ஒண்ணு முதல்ல போய் சாப்பிட்டு போ. டேய், என் தலகாணி எங்கடா? அதோ இருக்கு. பாரு. ஆஹா, இந்த பெட் ரொம்ப சாஃப்டா இருக்கு. இது தெரியாம நான் தரையில எல்லாம் படுத்துக்கிட்டு இருந்தேன். அதான் சரியா தூக்கமே வரல. இப்படி போடு. முதல்ல ஆரம்பத்துல இருந்தே மோட்டோ யார் வந்திருக்கா பாரு. வந்திருக்காரு. வந்துடா டேய் மகரால், உன்னை இன்னைக்கு பின்னி எடுத்துறேன்டா. மோட்டோ டேய் எங்கடா இவ்வளவு தவறாக நடந்து போறான்? ஏண்டா போனவனே இழுத்துட்டு வரான்? மகரால், உன்னை அப்படியே சுத்தி சுத்தி அடிக்கிற பாடுறா. மோட்டோ அதோட வாயில நீ மாற்ற வரைக்கும் என்ன வேணும்னாலும் பண்ணிக்கலாம்டா. விட்டுறா. நல்ல வேலை போயிருச்சு. தப்பிச்சானோ அம்மா. அற்புதம் டிராக்கு, அற்புதம். 2 பேரையும் சாப்பிட்டுட்டியா? ரொம்ப நல்ல காரியம் பண்ண டிராக்கு. கமான் கமான், மகாரால் இப்ப சந்தோஷப்படுவாரு. வா மோட்டோ, எந்திரி மோட்டோ. அந்த மகராலோட முதல்ல உன்னை சாப்பிடலான்னு வந்துச்சு. ஆக்காகும் அட்வைஸ் பண்ண ஏன்டா உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது? ஆமா, என்னது? ஏன் டிராகோவும் இப்ப தோத்து போயிட்டா. அவங்க 2 பேரும் இப்போ உயிரோட இருக்காங்க. 2 பேரும் உயிரோட இருக்காங்க. டிராகோவுக்கு சாப்பாடு போடுங்க. என்ன பண்ணணும் பாஸ்? சிக்கன் கடாய், சிக்கன் மஞ்சூரியன், சிக்கன் டிக்கா, மட்டன் ஃப்ரை, மட்டன் சுக்கா, மட்டன் செட்டிநாடு, என்ன வேணும்னு சொல்லுங்க. இமிடியேட்டா போட்டுறேன். இல்ல வேற எதுனா வேணும்? ஷட் அப்! இது அந்த முதலைங்களுக்கு சாப்பாடா போட்டுடு. ஆனா மகரால், இதுவே ஒரு முதல தானே. நான் சொன்னதை மட்டும் செய் போதும். தண்டனை எல்லாருக்கும் ஒரே மாதிரியா தான் இருக்கணும். என்னோட பொறுமை எல்லையை தாண்டி போய்கிட்டே இருக்கு. அந்த தீவு எனக்கு சொந்தமாகலனா யாருக்கும் சொந்தமா இருக்க கூடாது. போய் ஏதாவது ஒரு ஃப்ளோட்டுக்கு கீழே பெரிய பாமா வைங்க. அந்த பாம் வெடிச்ச உடனே மொத்த தீவும் வெடிச்சு சிதற மாதிரி பண்ணுங்க. ஆனா அந்த பாம் எப்ப வெடிக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த கார்னிவல் தீவு மொத்தமும் சந்தோஷமா கொண்டாடும் போது வெடிக்கணும். அந்த தீவுல இருக்கிற மொத்த பேரும் ஒரே இடத்துல இருக்கும்போது நடக்கணும். ஓகே சார், நீங்க நினைச்ச மாதிரி செஞ்சு முடிச்சிடுறோம். அந்த தாத்தாவுடைய கனவு அறக்குறையா தான் இருக்கும். அவர் கண்ணு முன்னாடியே அந்த தீவு மொத்தமும் அழியறத அந்த கிழமை பார்க்கணும். அதை நான் ரசிக்கணும்.
டேய் மோட்டோ எந்திரா, அவங்க எங்க போறாங்கன்னு பாரு. அவங்க இரும்பி இரும்பி நம்ம தூக்கத்தை கெடுக்குறாங்க. சீக்கிரம் எந்திரி மோட்டோ. தூங்கவே விட மாட்டேங்கிறாங்கல்ல, வா போய் பார்க்கலாம். வாடா. அங்க பாருடா மோட்டோ, யாரோ திருட வந்திருக்காங்க போல இருக்கு, ஓடிட்டாங்க. சரி வாடா, நம்ம போய் படுத்து தூங்கலாம். இங்க இருக்கிற ஒரு கடையில கூட சமோசா கிடைக்கவே மாட்டேங்குது. இங்க இருக்கிற யாரும் சமோசாவே சாப்பிட மாட்டாங்களா? என்னடா மனுஷங்க இவங்க? மோட்டோ, எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகாத. இங்க சமோசா இல்லனா என்ன, நிறைய இருக்கு சாப்பிடுறதுக்கு. எதை வேணாலும் நம்ம வாங்கி சாப்பிடலாம், கவலைப்படாத. மோட்டோ இங்க வாடா. அப்ப ஏற்கனவே அந்த ஆளு தாண்டா ராத்திரி நம்ம டென்ட்டுக்கு பின்னாடி இருந்து இரும்பிக்கிட்டு இருந்தான். அவனை பிடிச்சி என்ன ஏதுன்னு கேட்டா எல்லாத்தையும் கக்கிடுவான்னு நான் நினைக்கிறேன். அங்க பாரு அவனை. மோட்டோ, அந்த பச்சை ஓனா மூஞ்சி எங்கே கிளம்புறான்டா. ஹலோ ஜென்டில்மேன். ஹலோ, நேத்து ஒரு நிமிஷம் மோட்டோ, கேள்வியை நான் கேட்கிறேன். ஏன்னா நான் அதுல ரொம்ப எக்ஸ்பர்ட். ஏய், இருமல் வியாதி பிடிச்சவனே, நீ நேத்து ராத்திரி எங்க டென்ட்டுக்கு பின்னாடி என்ன பண்ணிட்டு இருந்த? சொல்லு 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 சொல்லு. என்ன எதுவும் கேட்காதீங்க, அங்க இருக்க அவனை கேளுங்க. அவனை அவரா இங்க பின்னாடி யாருமே இல்லையா? யாரடா கேக்குறது? ஆஹா, எஸ்கேப் ஆயிட்டானா? ஸ்டாப் ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன். எங்க போனாலும் இந்த இருமல் தான் மோட்டை இவனை காட்டி கொடுக்குது. அடே ஓனா முஜா. மோட்டோ என்னடா கண்டத கொண்டு எறியறான்? டேய் நோ 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 நோ. டேய் வில்லனுக்கு என்ன அழகு கிடையாது. தலைக்கவசம் உயிர் கவசங்கிறத மக்களுக்கு காட்டுறதுக்காக ஓடுறா போல இருக்கு மோட்டோ. பூசணிக்காய் மாட்டிட்டான்டா, பூசணிக்காய் மாட்டே மாதிரி இருக்கா. அது சொல்லுடா, ராத்திரி எங்க டென்ட்டுக்கு பின்னாடி என்ன பண்ண சொல்லு. நீ என்னோட உயிரை காப்பாத்திருக்க. நீங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க. நான் யாருக்கும் கடன்பட்டவனா இருக்க விரும்பல. ஒரே விஷயத்தை மட்டும் சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. ராத்திரி கார்னிவலுக்கு இங்க இருக்காதீங்க, எல்லாரும் போயிடுங்க. யாரும் உயிர் பழிக்க மாட்டாங்க. நீ என்ன சொல்ற? தெளிவா சொல்லு. யாரும் பழைக்க மாட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? என்னால அதெல்லாம் சொல்ல முடியாது. என்னோட பாஸுக்கு மட்டும் தான் அதெல்லாம் தெரியும். நீங்க வேணும்னா அவர்கிட்ட கேட்டு பாருங்க. மோட்டோ, எனக்கு என்னவோ அவன் இங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டானோன்னு தோணுது. நாம என்ன பண்ணணும், இங்க இருக்கிற போலீஸ் இன்சார்ஜுக்கு இந்த மேட்டர் மெசேஜை பாஸ் பண்ணணும். கார்னிவல் அன்னைக்கு ராத்திரி எல்லாமே முடிஞ்சு போயிடுமா? எல்லாமே முடிஞ்சு போயிடுமா? கமிஷனர் ஹர்பால் சிங்ங்கிறது என்னோட பேரு. மக்கள் அன்பா என்ன ஹாரின்னு கூப்பிடுவாங்க. போங்க, வீட்டுக்கு போங்க. போய் நல்லா ஓய்வு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒன்னும் ஆகாது. அது சரி, இந்த விஷயத்தை உங்களுக்கு யார் சொன்னது? லெஃப்ட் ரைட் சார், எங்களுக்கு செய்தி வந்திருக்கு. இந்த தகவலை யார் சொன்னாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. Allow me to introduce myself. I am Singham, Inspector Singham. நீ வெறும் ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டர் தான்.
How dare you shake hand? எவ்வளவு தைரியம் இருந்தா நீ எனக்கு கை கொடுக்க வருவ? Salute அடி. Sorry. Yes sir. Salute. Attention. Standard test. கஜா கமிஷனர் சார், இந்த பறையிட அப்புறமா வச்சுக்கலாம் சார். முதல்ல ஐலாண்ட காப்பாத்துங்க. இப்ப என்னோட செக்யூரிட்டி ரொம்ப டைட்டா இருக்கு, அதனால இங்க எதுவும் நடக்க விட மாட்டேன். போங்க, தேவையில்லாம வதந்திகளை பரப்பாதீங்க, ஏன்னா மக்கள் பயந்துருவாங்க. All of you, attention. About done. Forward march. Left, right, left, right, left, right, left, right. Forward march. Left, right, left, right. மோட்டு இதுக்கு மேல செவர்தான் இருக்கு. அவர் டர்ன் ரைட், டர்ன் லெஃப்ட் எதுவுமே சொல்ல மாட்டாரு. என்ன பண்றது? Left, right, left, right, left, right, left, right, left, right, left, right. இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? விடுங்க. About done. எப்படிடா போறது? நீங்க ரெண்டு பேரும் என் கிட்ட சொல்ல வந்தத கமிஷனர் ஹேரி ஏற்கனவே என் கிட்ட சொல்லிட்டாரு. நீங்க எதுவும் பயப்படாதீங்க. ஹேரி இருக்கும்போது இங்க எதுவும் நடக்காது. அவரு என்னோட புது செக்யூரிட்டி கமிஷனர். அவரோட அரேஞ்ச்மெண்ட்டை பாருங்க, எப்படி ஏற்பாடு பண்ணியிருக்கான்னு பார்க்க ஆசையா இருக்கா? டோர் விண்டோ க்ளோஸ். வாவ், உங்க குரலை கேட்டது இங்க இருக்கிற கதவு ஜன்னல் எல்லாம் கூட க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்ப பறவை கூட அது சுதந்திரமா பறக்க முடியாதா? தவறுதலா ஒரு பறவை உள்ள வந்தாலும் அது லேஸ்ல வெளியில போக முடியாது. அது எப்படி போக முடியாதுன்னு சொல்லுவீங்க? அதான் கதவு ஜன்னல்லாம் திறந்து இருக்குல்ல. சரி, நீங்க வெளியில போய் காட்டுங்க பார்க்கலாம். மோட்டோ நில்லுடா. ஆமா, ஐயா. மோட்டோ நில்லுடா. ஐயோ, அம்மா. என்னடா இது மாயாஜால மாதிரியே இருக்கு. இப்ப எங்கெல்லாம் கதவு ஜன்னலா தெரியுதோ அங்கெல்லாம் கதவு ஜன்னல் இல்ல. அது இப்ப உங்க கண்ணுக்கு தெரியாத இடத்துல எல்லாம் இருக்கு. அதை இப்ப பாருங்க. தாத்தா, நீங்க ஒரு வீட்டுக்கு வேணா செக்யூரிட்டி கொடுக்கலாம். இங்க இருக்கிற எல்லா வீட்டுக்கும் நீங்க செக்யூரிட்டி எப்படி கொடுக்க முடியும்? கார்னிவல் நடக்கிற இந்த தீவுல நைட்டுக்கு நிறைய கூட்டம் இருக்கும். ஹாரி சார் ஒரு மனுஷன் எல்லா வேலையும் எப்படி இழுத்து போட்டு செய்வாரு? ஏதாவது வெடி விபத்து நடந்தா என்ன பண்றது? சொல்லுங்க தாத்தா. அது இல்ல பத்லு, ஹாரிக்கு எவ்வளவு திறமை இருக்குன்னு உனக்கு தெரியாது. அவன் இருக்கிற வரைக்கும் இந்த தீவுக்கு எந்த ஆபத்தும் வராது. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஓகே பெரியவரே, ஓகே. ஆனா இந்த விஷயத்தை நாங்க அடிமட்டம் வரைக்கும் இறங்கி எங்க ஆபத்து இருக்கு, என்ன ஆபத்துன்னு நாங்க தெரிஞ்சுக்காம விட மாட்டோம். ஆரம்பிச்சிருச்சு. கார்னிவல் அன்னைக்கு ஏதோ நடக்க போகுதுன்னு அந்த மோட்டு பத்துலுவுக்கு எப்படி தெரியும்? இத யார் அவங்களுக்கு சொன்னது? தெரியாது சார். ஆனா மோட்டு பத்துலுக்கு ஏதோ தெரியுன்ற விஷயம் உங்களுக்கு எப்படி சார் தெரிய வந்தது? யார் சொன்னது? கார்னிவல்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் என் காதுக்கு தானா வந்து சேரும். நான் எந்த ரிஸ்கையும் எடுக்க விரும்பல. இப்ப மோட்டு பத்துலுவ ஏஜென்ட் எக்ஸ் நம்ம வெளியில இருந்து தூக்குவாரு. ஏஜென்ட் எக்ஸ கூப்பிடுங்க. ஏஜென்ட் எக்ஸ்,
நீ கூப்பிட்ட? அந்த மோட்டுவும் பத்துலுவும் சேர்ந்து என்ன ரொம்ப இம்சப்படுத்துறாங்க. ஏன் இடத்துக்கே வந்து ஏன் ஆளுங்களையே அடிச்சு போட்டுட்டாங்க. இவன் அடிச்சாங்க, அவன் அடிச்சாங்க, அவன் அடிச்சாங்க, இவனையும் அடிச்சாங்க. ஏன் இவனை கூட அடிச்சிட்டாங்க. அவங்கள உடனடியா என் வழியில இருந்து ஒழிச்சு கட்டணும். இல்லைன்னா என் பிளான் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. நீ நினைச்சது கண்டிப்பா நடக்கும். டேய் பத்துலு, எந்த படத்தை பாக்குறதுக்குடா நம்மள இங்க கூப்பிட்டுருக்காங்க? தெரியலையே. சரி சரி வா போய் என்னன்னு பாத்துடலாம். சரி, அங்கே நில்லுங்க, உங்களை ஃபுல்லா செக் பண்ணோம். தாராளமா செக் பண்ணிக்க. இப்போ நீங்க போலாம். ஓகே, தேங்க்யூ. இது என்னது? ஏன்டா இப்படி பாக்குறான்? என்னடா பண்றாங்க? எல்லாரும் ஆளுக்கு ஒரு டிவி வச்சிருக்காங்க. தெரியலையே மோட்டோ. கேளு. வாங்க வாங்க நண்பர்களே, எனக்கு ஒரு சினிமாவோட சிடி கிடைச்சிருக்கு. அத நான் உங்களுக்கும் காட்ட விரும்புறேன். 3 டிவி சிடியா? பாம் கரெக்டா கார்னிவல் அன்னைக்கு ராத்திரியே வெடிக்கணும். அந்த தீவு மொத்தமும் தண்ணில மூழ்கி ஆகிறத நான் பார்க்கணும். உங்க மேல சந்தேகம் வராம பாத்துக்கங்க. இந்தாங்க 20 கோடி. வேலையை ஒழுங்கா முடிச்சிட்டீங்கன்னா இன்னொரு 20 கோடி கிடைக்கும். Grandpa, you are finished. அவள மாட்டிக்கிட்டோமோ? கையிலே உடைச்சிட்டான்டா. ஏய், பாஸ், இந்த பணம் இருக்கிற பேக் மோட்டு பத்துலோட டென்ட்ல கிடைச்சது. இந்த பாமும் அதே இடத்துல தான் கிடைச்சது. மோட்டு பத்துலு, நீங்களா? பெருசு, தயவு செஞ்சு தப்பா நினைக்காதீங்க. அது நாங்களே கிடையாது. எங்களை மாதிரி யாரோ வேஷம் போட்டுருக்காங்க. எங்களை மாட்டி விட பாக்குறாங்க. மோட்டு பத்லு, டேக் யுவர் பொசிஷன். அட்டென்ஷன். ஸ்டாண்டர்ட். நீ ஸ்டாண்டர்ட் அட்டென்ஷன் பண்ணும்போது கண்ணை குத்துற. வீரர்களே, இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போங்க. எதுக்காக தேவையில்லாம இப்படி எல்லாம் பண்ணீங்க? ஏன் 2 பேரும் என்ன ஏமாத்துனீங்க? எதனால எனக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணீங்க? ஏன் சொல்லுங்க. ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஏன் எனக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணீங்க? தாத்தா, யாரோ எங்களை சிக்க வைக்கிறாங்க. இது யாரோ செய்யற சூழ்ச்சி தான். காதால கேட்ட விஷயம் ஒருவேளை பொய்யா இருந்தாலும் இருக்கலாம். ஆனா என் கண்ணால பார்த்த விஷயம் பொய்யா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒருவேளை கண்ணால பாக்குற உண்மை கூட உண்மையாக இருக்க வாய்ப்பே கிடையாது. இதை நான் உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறேன். வர்றேன். மோட்டு, இப்ப வளர்ச்சியே கம்பி. அதே மாதிரி இன்னொரு தடவை வலை மோட்டோ. நம்ம தப்பிச்சு போயிடலாம். முடியலடா. முடியும் மோட்டோ, உன்னால முடியும். உன்னால மட்டும்தான் முடியும். சாரிடா, என்ன மன்னிச்சிரு. ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு அப்ப வளைச்சிட்டேன். இப்ப என்னால முடியலடா. ஐயோ, நில்லுங்க.
எஸ்கேப். வந்துட்டாங்கய்யா, வந்துட்டாங்க. நம்ம இப்ப வெளியே போயிடலாம் மட்டும், கவலைப்படாதே இரு. நிக்காத சார், ஓடுங்க. கசிட்டா மாட்டிக்கிட்டானே. சாவி இங்க இருக்கா? கவலைப்படாதீங்க மோட்டு பத்லு, நான் வந்துட்டேன். உடனே வெளியே போயிடலாம். வந்துட்டான்டா சிங்கம். நிகழ்ச்சிக்கு நேரம் ஆயிடுச்சு. இப்ப மறுபடியும் நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல. ஒருவேளை இந்த இருமல்காரன் இப்ப நம்ம கையில சிக்கினா நல்லா இருக்க மோட்டோ. யாரு இது? ஒரு எஸ்எம்எஸ் வந்திருக்கு. யாரோ எக்ஸுங்கிறவன் தான் நம்மள மாட்டி விட்டுருக்கான். அது மட்டும் இல்ல, இருட்டா இருக்கிறதால அங்க இருக்கிற பாம்பை கண்டுபிடிக்க முடியல. இப்ப என்ன பண்றதுன்னு கேட்டிருக்கான். அட கடவுளே, பாம் எங்க இருக்குன்னு இவருக்கே தெரியலையே. இப்ப என்ன பண்றது? இங்க பாத்தியா, இவன் பேரு புல்லட், இவன் பேரு பாம்பு. இவன் தான் நம்மள மாதிரியா மாஸ்க் போட்டு ஏமாத்தி இருக்கானுங்க. மோட்டோ, நானும் ஜட்டா சாரும் பாம்பு எங்கெல்லாம் வச்சிருக்காங்களோ அதை போய் தேடுறோம். நீ போய் புல்லட்டையும் பாம்பையும் தேடு. சிங்கம் சார், நீங்க போய் தாத்தா கிட்ட எல்லா விஷயத்தையும் புட்டு வைங்க. மோட்டோ, உன் செல்லுல இருக்கிற எல்லா மெசேஜையும் சிங்கம் சாருக்கு நீ ஃபார்வர்ட் பண்ணி அவர் தாத்தா கிட்ட போய் போட்டு காட்டுட்டோம். நீ போய் ஃப்ளோட்டை ஓட்டு. இப்ப நேரம் ரொம்ப குறைவா தான் இருக்கு. சீக்கிரம் வேகமா போங்க. எது எப்படி நடந்தாலும் இந்த விஷயம் எதுவும் பொதுமக்களுக்கு தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சா எல்லாரும் கலங்கி போயிருவாங்க. சார், இது எல்லாத்துக்கும் காரணம் மோட்டு பத்லு இல்ல. இத வேற 2 பேர் தான் பண்ணிருக்காங்க. இவங்க தான் அது. எனக்கு அப்பவே தெரியும் மோட்டுவும் பத்லுவும் இப்படி ஒரு காரியத்தை பண்ண மாட்டாங்கன்னு. நல்ல நேரத்துல உண்மையை தெரிய வச்சுங்க. இனிமே தான் கவனமா இருக்கணும். கமிஷனர் ஹேரி அவனோட ஆளுங்களை ஒவ்வொரு மூலைகளையும் நிக்க வச்சிருப்பான். அதுவும் இல்லாம கூட்டத்துக்கு நடுவுல அவரும் வேஷம் போட்டு நிக்கிறாரு. ஒருவேளை அவருக்கு யார் மேலேயாவது சந்தேகம் வந்தா உடனே அவங்கள பிடிச்சிடுவாரு. ஓகே சார். புல்லட், பாம், ரிமோட்டை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு ராத்திரி தான் அந்த தாத்தாவுக்கும் அந்த தீவுக்கும் கடைசி ராத்திரியா இருக்கும். ஆஹா, இங்க பாத்தியா, எங்கிட்ட இருக்கு. இவங்களே தான் சோம்பேறிக்கு சோறு வித்த பசங்க இங்கதான் இருக்கானுங்க. ஐயோ, வந்துட்டான். எஸ், வந்துட்டேன். ஓடு. இந்த மோட்டு பத்லு எப்படி விடுதலை ஆனாங்க? அந்த ஏஜென்ட் எக்ஸ் எங்க இருக்கான்? புல்லட், பாம் 2 பேருக்கும் போன் பண்ணி ஏஜென்ட் எக்ஸ கான்டாக்ட் பண்ண சொல்லு. சீக்கிரம் சொல்லு. ஓகே மங்கரோல். ஹலோ மோட்டு,
ஜாக்கிரதை, ஏஜென்ட் எக்ஸ் அங்க வர போறாரு. ஓகே ஓகே, நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். மகரால், நான் புல்லட்டுக்கு பாம்புக்கு போன் பண்ணிட்டேன். பாம்புக்கு பால் ஊத்துனாலும் அது நம்மளையே பதம் பார்க்குமா? இது பழைய பழமொழி. நீ புல்லட் பாம்புக்கு தான் போன் பண்ண, ஆனா அங்க இருக்கிற ஸ்கிரீன்ல புல்லட் பாம் கையில போனே கிடையாது. ஆனா அதே நேரத்துல மோட்டு யார்கிட்டயோ போன்ல பேசிக்கிட்டு இருந்தான். இது சாதாரண ஆளுடைய கண்ணீர் இல்ல, இது என்னுடைய கண்ணீர். யாராவது ஒருத்தர் இதுக்கு பதில் சொல்லியே தீரணும். இந்த தடவை அந்த மோட்டு 10 கூட சேர்ந்து நீயும் தண்டனை அனுபவிக்கணும். இவனை புடிங்க, இவனை அடைச்சு வச்சுட்டு என்னுடைய பிளேனை முதல்ல எடுங்க. ஓடுறா, நிக்காத, ஓடு. நிக்காத, ஓடு. ஓடு, மாட்ட சட்டியாக்கிடுவா, ஓடிடு. நிக்காத, ஓடு. ஓடிடு, ஓடிடு. சீக்கிரம் சீக்கிரம், வா 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 வா. ஏறு ஏறு, சீக்கிரம் வா. அச்சச்சோ, 2 துண்டாக்கிட்டானே. சீக்கிரம் வாடா, ஏறு, இப்ப வந்து வா. வா சொல்ல. பாத்தீங்களா, ஏஜென்ட் எக்ஸ் தான் ஹாரி. அதனாலதான் திட்டம் போட்டு நம்மள ஜெயிலுக்குள்ள தள்ளி இருக்கான். ரொம்ப நன்றி இருமல் அண்ணன், நீங்க எங்களுக்கு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. ஆனா இந்த பாம் தான் இன்னும் கிடைக்கவே இல்லை. சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க மோட்டு, டைம் கம்மியா இருக்கு. அதோ கமிஷனர் ஹாரி தான் எக்ஸ். என் முன்னாடி இப்ப மயக்க போட்டு விழுந்து கிடக்குறாரு. ரிமோட் உடைஞ்சு போச்சு, ஆனா பாம்பு எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. என்ன பண்றது, நீயே சொல்லு. ஏதாவது ஐடியா இருந்தா சீக்கிரம் சொல்லுடா. வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது, உனக்கு தெரியாதா? ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. ஐடியா, எல்லா ஃப்ளோட்ஸையும் வானத்துக்கு எடுத்துட்டு போனா அது அங்க வெடிச்சா கூட ஜனங்களுக்கு எதுவும் ஆகாது மோட்டோ. நீ உடனே கிளம்பிங்க வா. டாக்டர் ஜட்கா சார் கிட்ட எல்லா ஐடியாவும் கேட்போம். மேல போனா வெடிக்குமா வெடிக்காதா, நடக்குமா நடக்காதான்னு. நம்ம ஃப்ளோட் தாராளமா பறக்கும்பா. அப்ப மத்த ஃப்ளோட் எல்லாம் அது பின்னாடி கட்டி விட்டுறலாம். அப்ப தாராளமா பறக்கும்ல. இந்தா.
சீக்கிரம் ரிமோட்டை சரி பண்ணுங்க. நான் ஏன் கையாலேயே பட்டனை அழுத்த விரும்புறேன். அன்பு தோழா வாடா. எல்லா பிளாட்ஸையும் ஒன்னா இணைச்சிட்டேன். அதோட ஓனருங்கிட்டையும் இந்த விஷயத்தை சொல்லிட்டேன் மோட்டோ. தாத்தா கிட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்லியாச்சு. அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் பொதுமக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. அப்பதான் யாருமே கலவரப்பட மாட்டாங்க. எல்லா பிளாட்டும் காலியா இருக்கு. எதுலயும் யாருமே இல்ல. எல்லாருமே ஸ்டேஜ் பக்கத்துல நிக்கிறாங்க. நண்பர்களே, கார்னிவல் நடத்துறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நீங்க நிறைய கார்னிவல்ஸா பார்த்திருக்கலாம். ஆனா இந்த மாதிரி ஃப்ளோட்ஸ் பறக்கிறது நீங்க தான் முதல் நிறைய பாக்குறீங்க. கரெக்டா? இப்ப இந்த ஃப்ளோட்ஸ் பறக்க போகுது. இது எங்க கார்னிவலோட சிறப்பம்சமாப்பா. எப்படி? All the best, Motu Patlu. All the best. இல்ல, என்ன நடக்குது அங்க? ஃப்ளோட்ல எப்படி மேல பறக்குது? சார், இது எல்லாத்துக்கும் அந்த மோட்டுவும் பத்துலவும் தான் காரணம். அவங்க 2 பேரும் சேர்ந்துதான் உங்க பிளான் எல்லாத்தையுமே புஷ் ஆக்கிட்டாங்க. வாய மூடு. ரிமோட்டை சரி பண்ணு. மஜ்ரால், ரிமோட் இதோ சரியாயிடுச்சு. இப்ப இந்த பட்டனை நான் டிஸ்கவுண்ட் அழுத்த போறேன். வேண்டாம், ரிமோட்டை இப்ப அழுத்தாத. முதல்ல அந்த கார்னிவலை ஆக்கிரமிச்சு அதை லேண்ட் பண்ணுங்க. வானத்திலேயே நாம வச்ச அந்த பாம் வெடிச்சா அந்த ஐலாண்டுக்கும் தாத்தாவுக்கும் ஒண்ணும் ஆகாது. போங்க, போய் அவங்கள வயிறார கவனிச்சு அதை லேண்ட் பண்ணு. பாஸ், நான் கவனிக்கிறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட். என்ன வேணும்னு சொல்லுங்க. இட்லி, தோசை, மசாலா வடை, பூரி, பொங்கல், கிச்சடி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, பிரான் பிரியாணி, ஹைதராபாத் பிரியாணி, மலாய் பிரியாணி, மட்டன் ரோல், சிக்கன் ரோல், முட்டை பொடி. Shut up! நீ உண்மையிலேயே சர்வர் தான். போய் அவங்கள அடிச்சு போட்டு அதை ஆக்கிரமிச்சு அதை கீழே கொண்டு வர வழியை பாரு. போங்க. இந்த கேஜெட்ல இருக்க ரெட் லைட் எரிஞ்சா பாம் இங்க தான் எங்கேயோ இருக்குன்னு அர்த்தம்ப்பா. சரி, இப்ப நான் போய் அந்த பாம்பை தேடி எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு வரேன் நண்பா. அத கடவுளே, ரெட் லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஃப்ளோட்டையே நம்ம சரியா செக் பண்ணலையா? எங்க பாரு ரெட் லைட். பாம் இந்த ஃப்ளோட்ல தான் இருக்கு. மேல எல்லா இடத்துலயும் நம்ம தரவா செக் பண்ணியாச்சு. அப்படின்னா அந்த பாம் எல்லாம் கீழே தான் எங்கேயாவது இருக்கணும். நான் கீழே போய் அந்த பாம்பை டெஃப்யூஸ் பண்றேன். ஃபியூஸ் டெஃப்யூஸ். ஆஹா, சிங்கம் எங்க போகுது? அட கடவுளே, இங்க பாம் ஏகப்பட்டது வச்சிருக்காங்க. பட் why fear when சிங்கம் is here?
அந்த சோம்பேறிக்கு சோறு வித்தவன்கெல்லாம் வராங்கடா. என்னடா இவ்வளவு குண்டனுங்க நிக்கிறாங்க? என்னடா 50 பேர் ஒன்னா சேர்ந்து வர மாதிரி ஒருத்தன் நிக்கிறான். போடா தண்டனக்கா. தண்டனக்கா. என்ன விட்டுங்க, என்ன விட்டுங்க. அட என்ன ஏன் டிஸ்கும் அடிக்கிறீங்க? மகரால் மேலதான் இங்க இருக்காரு. தைரியம் இருந்தா அவரை போய் டிஸ்கும் அடிக்க பாப்போம். போறேன். மேலதான் இருக்கான அந்த சோம்பேறி. டேய் வரேன்டா. டிராக்கோ! இல்ல இது எப்படி நடந்தது? என்னுடைய டிராக்கோ பயந்துருச்சா? டிராக்கோக்கு இருக்கிற மூளை உனக்கு இல்லையடா சோம்பேறி. உன் மூளையை பயன்படுத்தி பாரு. வா மொட்டு, சண்டை போடு. என் கூட சண்டை போடு பார்க்கலாம். வரண்டா, வந்து போடுறடா. பாய்க்கடா. வா மொட்டு, சண்டை போடு. முடிஞ்சா மோதி பாரு. இது மேக்னெட்டிக் ஷூஸ். பிளேன வலது பக்கமா சாச்சி விடு. ஒண்ணு
ஃபுர்ஃபுரி நகரத்தை சேர்ந்த பூச்சி நீங்க இந்த மகரால் கிட்டயே மோதி பாக்குறியா? நான் உன்னை ஒரு பூச்சி மாதிரி நசுக்கி போட்டுருவேன். உன்னால இன்னைக்கு யாரையும் காப்பாற்ற முடியாது. அத கடவுளே, யாரோ ரிமோட் அமைக்கிட்டாங்க. நான் உடனடியா ஏதாவது செஞ்சாகணும். இந்த மகரால் யார் பேச்சையும் கேட்க மாட்டான். பிளேன சுத்து. ஐயா, என்கிட்ட கண்ணு இருக்கே. கொண்டாடா ஷூவை, கொண்டாடா கொண்டாடா மாமாட ஷூவை கொண்டாடா. இவ்வளவு ஆட்ட காட்டுறேன். இப்ப போடுற மாதிரி சண்டை. அங்க இருக்கா? மோட்டு, ப்ளீஸ் காப்பாத்து, என்ன காப்பாத்து ப்ளீஸ். நான் தோத்துட்டேன், என்ன காப்பாத்து ப்ளீஸ், என்ன காப்பாத்து மோட்டு, என்ன விட்டுறாத, என்ன காப்பாத்து. புடி சோம்பேறி வாடா. அசைஞ்சீங்கன்னா சுற்றுவேன். அசைவீங்க. அப்பா, சூப்பர் மோட்டோ. வாடா பார்க்கலாம். டேய் வாடா. என்ன கபடி எல்லாம் விளையாடுறேன்.
ஐயோப்பா எஸ்கேப். எங்க பாருங்கப்பா, ஒரு நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. இன்னும் நிறைய பாம்ஸ் டிஃப்யூஸ் பண்ண வேண்டி இருக்கு. அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஃப்ளோட்டை எவ்வளவு மேல தூக்கிட்டு போக முடியுமோ அவ்வளவு மேல தூக்கிட்டு போங்க. நம்மள காப்பாத்திக்க முடியலனாலும் பரவாயில்ல. அந்த பெரியவருடைய தீவை நாம காப்பாத்துவோம், மக்களை காப்பாத்துவோம். சீக்கிரம் சொன்னதை செய்யுங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்பத்திலும் துன்பத்திலையும் நாம எல்லாருமே சேர்ந்து தான் இருக்கோம். சாரி சிங்கம் சார், சாரி ஜட்கா சார், நீங்களும் எங்க கூட இருக்க வேண்டியதா போயிடுச்சு. சில நேரத்துல தப்பா பேசிருந்தா மன்னிச்சிருங்க. அந்த சோம்பேறி சிரிக்கிறது எனக்கு பிடிக்கலடா. முயற்சி உடையார் எகழ்ச்சி அடையார்னு பெரியவங்கள சொல்லி இருக்காங்க. வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது. உனக்கு தெரியாதா? ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. ஐடியா, நம்மளால பாம்ப டிஃபேஸ் பண்ண முடியாது. அதனால என்ன, ஃப்ளோட்ல எங்கெல்லாம் பாம்பு வச்சிருக்கானோ அதை மொத்தமா கழட்டிட்டா போச்சு. என்ன நான் சொல்றது, வாங்க. அட ஆமா ஆமா நண்பா, இப்ப நீ கொடுத்த ஐடியா ரொம்ப அருமையான ஐடியா. இன்னும் 10 செகண்ட் தான் பாக்கி இருக்கு. அவருடைய மாமா அவங்கிட்ட நம்ம திருப்பி கொடுத்துடலாம்டா. இது சாதாரண மனுஷனுடைய கண்ணீர் இல்ல, என்னோட கண்ணீர் இது. பாத்தீங்களா எங்க கார்னிவலோட ஆக்ஷன் பிளாக் எப்படி இருந்தது? எங்க கார்னிவல் இப்படிதான் சூப்பரா நடக்கும். ஆமா.
வந்துடுறேன் சூப்பர் சூப்பர் நன்றி மோட்டு பத்லு, நன்றி. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.